காவல்துறை சார்பில் வணக்கங்க. 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஏராளமான அறிவுறுத்தல்களும் ம். வழங்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தினால தற்போது வரை சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட முதற்கட்ட கருத்துக்கள். ஒரு பத்திரிகையாளரா ஒரு பெரிய வேதனைங்க. குழந்தைங்க எல்லாம் கவலைக்கிடமா இருக்கு. ஒரு சில குழந்தைகள் இறந்ததா தகவல் வருது. நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க ப்ரோக்ராம்ல இருந்து கிளம்பிட்டேன். இப்போ நான் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு. இதை கிட்டத்தட்ட ஒரு மாசமா நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமா சேருது. அதை கையாளுறதுக்கு அவங்களுக்கு ஒரு போதிய அந்த ஒரு அரசியல் ரீதியா ஒரு ஒரு கூட்டத்தை எப்படி கூட்டணும்னு தெரியலன்றதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். கர்ப்பிணி தாய்மார்கள், வயசானவர்கள், குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வராங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, தண்ணி இல்லாம ஒரு 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 ஈவெண்ட் எப்படி நடத்தணும் இல்ல. பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜய் அவர்கள் பஸ்ல இருக்கிறது தான் பிரச்சனை. பஸ்ல இருந்து வெளியில எட்டி பார்த்து ஒரு ஒரு ஜங்ஷன்லயும் அவர் நின்னார்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஒரு 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 ஜங்ஷன்ல கை காட்டி இருந்தாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஜனங்கள் அதை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் அதை விரும்பல. குறிப்பா சொல்லணும்னா இப்போ இப்போ அவர் பேசின அந்த கூட்டம் நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட அதே இடத்துல தான் அவரும் கூட்டம் போட்டிருக்காரு. அந்த ஜங்ஷன்ல இருந்து அவர் அந்த ஜங்ஷன் ஹைவேஸ்ல இருந்து அந்த ஜங்ஷன் வரதுக்கே 20 நிமிஷம் ஆகுது. அந்த இடத்துலயே அவர் அந்த பஸ்ஸுக்கு மேல ஏறி ஒரு ஒரு கையை அசைச்சு ரசிகர்களுக்கு ஒரு 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 ஏதோ ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷம் பேசியிருந்தா கூட்டம் இவ்வளவு சேர்ந்திருக்காது. பட் அதை செய்ய அவர் தவறுறாரு. கூட்டம் கலையக்கூடாதுன்ற காரணத்தினால அவர் வண்டிக்குள்ளேயே இருந்துகிட்டு கடைசி பாயிண்ட்ல பேசுறாரு. தொண்டர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கோர்ட் இப்படிதான் கையாட்டணும், நான் இங்கதான் பேசணும் அப்படின்னு கெடு வச்சிருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் நான் இருக்கிற இடத்துல இருந்து பாக்குறேன் ஆம்புலன்ஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அங்க இருந்து போயிட்டு இருக்கு. இப்ப நான் கிட்டத்தட்ட கரூர் ஜிஹெச்க்கு போயிட்டு இருக்கேன். இது ஒரு ஒரு மிக மோசமான ஒரு 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 அரசியல் புரிதல் என்றுதான் சொல்லணும்.